அண்ணாமலை வந்து ஈரோட்டில் தேர்தலின் போது ஓபிஎஸ் நீங்கள் நிற்க வேணாம்னு சொல்லி நீங்கள் கேட்டதாக அண்ணாமலை அவர் என்ன வேணாலும் பேசுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அளிச்சுட்டு சொன்னேன். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? வேறு அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா வருது. எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் குறிச்சிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக்கொள்வோம்? பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குது, எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான், யாருக்கு அடிமை கிடையாது. சிந்தித்து பார்க்கணும். இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக கொள்கை பிறப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்பட வேண்டும் நன்கு உணர்ந்து அணுவு நீதியாக நான் இந்த பதவியில் இருக்கிறேன். அணுவுமே இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதிமுக அப்படி இல்லை. எலெக்டட் நான் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. கண்ணாடியில் பாருங்க, நீ போய் கண்ணாடியில் பாரு, உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். சார், இதுதான் அதிமுக பாஜக விட்டு வெளியே வர காரணமாக இருந்தது அப்படின்லாம் கிடையாது. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. 1 2 இல்லை, ஒன்று தான் சொல்கிறேன். ஒருவேளை அண்ணாமலை நீக்கிட்டா நீங்கள் மறுபடியும் அப்படியெல்லாம் கிடையாது. அதான் தெளிவாக சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவுகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியும். சட்டங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டது தான் ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள். எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்திருக்கின்றோம். அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு பார்க்கலாம். இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம், அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே, உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் மாநில இருக்கிற காவல்துறையெல்லாம் இதில் உட்படுத்திருக்குது, அரசு அதிகாரிகள் உட்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க. ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும். இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்காக தான் சிபிஐ விசாரணை. விஜயபாஸ்கரை போலீஸார் எல்லாம் சென்று பாருங்க. அது ஒரு சிவில் வழக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரு 100 போலீஸ்காரை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறேன். ஏன் நாட்டில் எவ்வளவு கொலை நடக்குது, இதுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதுல்ல. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு பணி கிடையாது, நேரம் கிடையாது. அதிமுகவை பழி வாங்கணும். ஏன்னா திரு செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரு, அதுக்கு மாற்றாக அங்கே இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதாவது தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறு. இது காலத்தின் சக்கரம் சுழலும். இதே நிதி அவர்களுக்கு, இதே கதி அவர்களுக்கு வரும்.